இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான். அவற்றை உள்ள 2 சிறப்புல சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம். அது வந்து மிகப்பெரியது. அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாகத்தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. அதாவது சொல்வேந்தன் தான் சொல்லலான்னு நினச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுகிசிவத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூகி சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு வந்து அதை விட ஒரு நல்ல டேர்ம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலையும் இல்லை, தெலுங்கு படங்களையும் முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது வந்து பெரிய விஷயம். அது வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே, அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகமும் தயாரிப்பாளரும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா, நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டி அவர் பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா, இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடிச்சார். இதை வந்து அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்கார். இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது அப்படின்றது, அவங்க நடிப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை வந்து ஆதித்யா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது வந்து இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி முதல்ல ஒரு 15 நிமிஷம் யூகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. யூகி சேது வந்து சினிமா மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட்னு வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள். நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே நிற்கிறேன்னா கீழே பொண்ணு கூப்பிடுங்க. கரெக்டாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா லக்ஷ்மன் சார், அழகாக பேசுனீங்க எப்போ மாதிரியே. இது அக்னி என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். யூஎஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடித்து கொடுத்தது. ரொம்ப ஒரு வியப்பான சிச்சுவேஷன். பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு. அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் சாருக்கு தான். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க. பட் அங்கே வந்தப்போ வந்து
நாங்கள் நிறைய கற்றுண்டோம் அவன்கிட்டேருந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 23 டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன், இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து 2 டேக்கு மேலே எடுக்கல ஒரு இதுக்குமே. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் ஸோ வெல். ஸோ நாங்கள் 23 டேஸ் குயிக்காக முடிச்சிட்டோம். ஆக்டராக கூட ஐ லேர்ன்ட் அ லாட். இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலிம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. கான்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க, நிஜமாவே கான்டென்ட் கிங்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐம் ரிக்வெஸ்டிங் யுவர் சப்போர்ட் ஃபார் தட். Last but not the least, without taking too much time, I want to thank Yogi Sethu sir, Chitra Lakshmanan sir, Parthiban sir for presiding on this event and making their time to come out here. So I'll just make this very short and sweet and quick. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். படத்தை பற்றி நாங்கள் வந்து ஒன் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. பார்த்திபன் சார், அவர் முன்னாடி பேசுறதுக்கே உதறது உடம்புலாம். ஐ ரியலி மிஸ்ட் ஹிம். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்க வேண்டியது. நான் கோபி சார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இன்னும் பார்த்திபன் சார் ரொம்ப பயங்கர பிஸியாக இருந்தார் அவர் ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில். பட் நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுஹாசினி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு சீனையும் அவங்க நடித்தது அனுபவிச்சு பார்த்துருக்கேன். நான் ரசிகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது. ஸோ ஒருத்தர் எல்லாரும் என்னென்ன இப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் எம்எல்ஏ ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம். அண்ட் அகெயின் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிறைய பேர், எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. இப்போ டைம் இல்லை, நான் பேசிட்டே இருக்க விட்டா என்ன. ஸோ எனக்கு அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் யாரோ இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகுது, ஒருத்தரும் 10 ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது. அவங்க ஒருத்தரை பார்த்து அவங்க சொன்னது. ஒருத்தரும் அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி இவங்க வருவாங்க, வந்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுவும் இதோ வரலட்சுமி மேம், சுஹாசினி மேம்லாம் ஒரு பார்வை பார்த்து ரைட்டு போகலாம் அப்படின்வாங்க. நான் அப்படியே உட்காந்து ஓகே போகலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் அதான் சொன்ன கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி சுற்றி ஹரியன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசினி மேடம் கிட்ட. அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது. உடனே ஹாசினி மேடம் வந்து இது ஆட்டோ பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க. உடனே வந்து நீங்கள் பேசிட்டீங்க நல்லா இருக்குன்னு உடனே நான் பார்த்தாங்க அவங்க. நான் சொல்ல இல்லை மேடம், இந்த இடத்துல செட் ஆகலன்னு. டேரக்டர் சேஸ் நோஸ் ஐம் நாட் கோயிங் டு டூ தட் அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் பண்ணுவாங்க, இது ஓகேவா இது ஓகேவா. ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க. இவங்க இத்தனை சீனியர் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட், ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜி மேம். இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே கோபி சார் தான். அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது. என்ன ஸ்டோரின்னு கேட்டார், யார் நீ நினைக்கிறேன்னு கேட்டார். ½ அன் ஹவரில் ஒருத்தரையும் கனெக்ட் பண்ணார். அந்த இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாங்க. ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது. ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம், அனிதா ஏடி, அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு என்னோட பார்த்துக்கிட்ட பிரதீப் ஆண்டனி. அண்ட் எனக்கு அன்பிலீவபிள் சப்போர்ட் என்னுடைய 2 தம்பிகள், கோ டைரக்டர் அண்ட் அசோசியேட் சுதர். அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கார் சார் வச்சு கூட. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கேகே கிருஷ்ணா கே கோபால். அவர் கேகேன்னு கூப்பிடுவோம். அவர் வெப் சீரிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எங்களோட அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணார். இவங்க 2 பேரும் சொன்னாங்க இல்லையா 23 நாளில் முடித்தோன்னு. 23 நாள் முடித்ததுக்கு காரணம் 16 ஹவர் ஒரு நாளைக்கு ஷூட் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர் உட்காருவோம் நாங்கள் 3 பேரும். அதில் அவங்க காமிச்ச ஒரு மெட்டிகுலஸ் எஃபர்ட், அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த 2 பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி காதலிப்பானுங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம் பேசும்போது எனக்கு ஐ ஆல்சோ லேர்ன்ட் அ லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி ஹரியரெல்லாம் வந்து ரொம்ப
நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு ஷாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து ஜூரி சிஸ்டம் இருக்கும். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பை. அவங்க பேசி முடிக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்குறேன், அந்த ஜூரியில் உட்காந்துருக்கு 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க, கண்ணில் தண்ணி. அந்த ஏன்னா நான் கிட்டே பேச, நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் சப்போஸ் டு ஜூரினா இல்லை, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எங்களால். ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் என்ன சொல்லி, ஆனால் இவங்க 4 பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ். வித்யூ லேக்காவை நீங்கள் காமெடியாக பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் கேரக்டர் இதில். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, ரொம்ப சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்களாம் இவ்வளோ பேர் வந்துருந்துருக்கீங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப், மை 2 kids, my family, ஜெயஸ்ரீ, ஜெயந்தி அண்ட் பாலா அண்ட் பார்த்தா, எல்லாம் எங்கள் ஃபேமிலி பிரதர்ஸ் எல்லோரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களாம் வந்திருந்தது ரொம்ப 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 தேங்க்ஸு. அண்ட் சதீஷ் சூர்யா சார், ரொம்ப பிஸியான எடிட்டர் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நான் மனமாற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.